ஒரு பழைய ஓவியம் திரட்டப்பட்டது. அது சாதாரண ஓவியம் அல்ல, பல நூற்றாண்டுகள் பழமையானது. அதன் மதிப்பு அளவிட முடியாதது. காவல்துறை இன்ஸ்பெக்டர் ரவி இந்த வழக்கை விசாரிக்க நியமிக்கப்பட்டார். கலைக்கூடத்தில் எந்த தடயமும் இல்லை. கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன, ஜன்னல்கள் உடைக்கப்படவில்லை. இது ஒரு மர்மமான திருட்டு. ரவி ஓவியம் இருந்த அறையை மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்தார். சுவரில் ஓவியம் தொங்கவிடப்பட்டிருந்த இடத்தில் ஒரு சிறிய, கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாத கீறல் இருந்தது. அது ஒரு சாவியால் ஏற்பட்டது போல இல்லை, ஒரு மெல்லிய கம்பியால் ஏற்பட்டது போல இருந்தது. ரவிக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. அவர் கலைக்கூடத்தின் திட்ட வரைபடத்தை கேட்டார். ஓவியம் இருந்த சுவருக்கு பின்னால் ஒரு சிறிய, பயன்படுத்தப்படாத சேமிப்பு அறை இருந்தது. அந்த அறைக்குள் நுழைந்த ரவி அங்கே ஒரு பழைய, துருப்பிடித்த கம்பியை கண்டார். அதன் ஒரு முனையில் ஓவியத்தில் இருந்த கீறலுக்கு ஒத்த ஒரு சிறிய வளைவு இருந்தது. கம்பியை உற்று பார்த்தபோது அதன் நுனியில் ஒரு சிறிய, காய்ந்த களிமண் துண்டு ஒட்டியிருந்தது. ரவிக்கு நினைவுக்கு வந்தது, இந்த கலைக்கூடத்திற்கு அருகில் ஒரு பழங்கால மட்பாண்ட கடை இருப்பதை. அவர் உடனடியாக அந்த கடைக்குச் சென்றார். கடையின் உரிமையாளர் ஒரு வயதான பெண்மணி. ஆமாம், சமீபத்தில் ஒரு இளைஞன் ஒரு விசித்திரமான களிமண் சிற்பத்தை உருவாக்க இந்த கம்பியை பயன்படுத்தினான். அவன் அதை இங்கே மறந்துவிட்டு சென்று விட்டான் என்றார். அந்த இளைஞனின் முகவரியை கேட்ட ரவி உடனடியாக அங்கு விரைந்தார். அங்கே அந்த இளைஞனின் வீட்டில் திருட்டப்பட்ட ஓவியம் மறைக்கப்பட்டிருந்தது. களிமண் துண்டு, கம்பியின் வளைவு மற்றும் ஓவியத்தின் கீறல், இந்த சிறிய தடயங்கள் ஒரு பெரிய திருட்டை வெளிப்படுத்தின. மர்மம் முடிவுக்கு வந்தது.